வணக்கம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம். இது அன்னம் என் கைவண்ணம். இன்னைக்கு நான் செய்ய போறது நெல்லிக்காய் திடீர் ஊறுகாய், கூஸ்பெரி இன்ஸ்டன்ட் பிக்கிள். 1/4 கிலோ நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன். இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பாதி இருக்கும்போது இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிக்கணும். இன்ஸ்டண்டா போடுறதுனால உப்பு காரம் எல்லாம் பிடிக்கணும் இல்லையா, அதனால பாதியா கட் பண்ணிக்கிறேன். கொட்டை இருக்கிறதுனால உள்ள போகாது, அதனால தைரியமா அப்படி கட் பண்ணலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி துண்டா கட் பண்ணிட்டு வேக வைக்க போறேன். குக்கர்ல 4 விசிலுக்கு வைக்கணும். ஆவி வந்துடுது, வெயிட் பால் வச்சுக்கிறேன். ப்ரெஷர் போயிடுது, திறந்துடலாம். எடுத்து வெளியில வச்சு ஆறி எடுத்து இதை தனித்தனியா உரிச்சுக்கலாம். கொட்டையை எடுத்துடணும். கொட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சதுனால ஈஸியா வந்துடுது. இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஊறுகாய்க்கு ரெடி ஆயிடும். அடுப்புல பேனை வச்சு நல்லெண்ணெயை விட்டுக்கணும், கொஞ்சம் தாராளமா விட்டுக்கணும். கடுகு போடுறேன், வெடிக்கட்டேன். கடுகு வெடிச்சு விட்டு வேக வச்ச நெல்லிக்காயை அதில் சேர்த்துடலாம். நான் எப்படி போட்டேன் பார்த்தீங்களா? இப்போ அந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் சேர்த்தினதுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்தோட கொட்டினோம்னாக்கா கையில எல்லாம் எண்ணெய் தெளிக்காது. இல்லைன்னாக்கா இப்படியே நேரம் அப்படியே கொட்டிட்டோம்னாக்கா எண்ணெய் தெளிக்கும், கையில் படப்படாமல் தெளிக்கும். அதனால சேஃப்டி மெஷருக்காக அந்த மாதிரி பண்ணேன். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போடுறேன். இந்த எண்ணெயோட தண்ணியும் கொஞ்சம் இருக்கு பாருங்க. இது வேக வச்சோம் இல்லையா, நம்ம தண்ணி சேர்க்காம வேக வச்சா கூட கொஞ்சம் இதுலேருந்து இருக்கிற தண்ணி ஜூஸ் விட்டுக்கோம் இல்லையா, அந்த தண்ணி இருக்கு. அது கொஞ்சம் கம்மியாகிறது வரைக்கும் இது பண்ணலாம். கொதியெல்லாம் அடங்கிடும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக கொஞ்சம் கலக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கலரும்போது இப்படி பட்டும் படாமல் கலரணும். ரொம்ப அழுத்தி கலர்னோம்னாக்கா எல்லாம் மசிஞ்சு விடும், அப்புறம் தொக்கு மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி லேசா பட்டும் படாமல் கலரணும். கலர் கூட லேசா சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்க. கலர் மாதிரி எடுத்து கொதியும் அடங்கி எடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன். 1/4 ஸ்பூன் வெந்தய பொடி,
கலரி விடணும். லேசாக ஆவி போயிடுது. இப்போ தனி மிளகாத்தூளை போட்டுக்கணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். குழந்தைகள்லாம் சாப்பிட போகிறோம்னா ஒரு ஸ்பூன் கம்மியாக போட்டுக்கலாம். வயசானவா சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம், அவங்களுக்கு ஒத்துக்காது. காரசாரமாக தேவையாக இருக்கிறவா இன்னும் அதிகமாக போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அதிகமாக போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் தோற்பு தன்மையோடு இருக்கிறதுனால நெல்லிக்காய் சில பேர் காரம் ரொம்ப ஜாஸ்தி வேணும்னு விரும்புவோம். அப்படி இருக்கும்போது அதிகமாக போட்டுக்கலாம். இதெல்லாம் அவளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். இது ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதம், காரம் இல்லாத குழம்பு, இது எதுக்கு வேணாலும் நல்லா இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்கும் கூட தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்க.